வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது வி வேர் லையர்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 50 minutes to 1 hour டியூரேஷன். கொஞ்சம் பெரிய சைஸ் சீரிஸ் தான். இது நேற்றே ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் முழுசாக பார்த்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி தான் போட முடிஞ்சுது. இந்த சீரிஸ் ஆக்சுவலாக ஒரு நாவலை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட சீரிஸ். சிங்க்லேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாரம்பரியமிக்க ஃபேமிலி. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஜானி அண்ட் மெரின்னு சொல்லிட்டு 2 கசின்ஸ் இருப்பாங்க. ஒரு சம்மருக்கும் இவங்களோட பிரைவேட் ஐலாண்டுக்கு போய் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சம்மர் வெக்கேஷனில் தான் கெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் இவங்க கேங்கில் சேர்றான். இவன் ஒரு அவுட் சைடர் அப்படின்னே சொல்லலாம். இந்த கேங் அங்கே இருக்கிறவங்கலாம் லையர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு விதமான பாண்டிங் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. வளர்ந்ததுக்கு அப்புறமாட்ட அது லவ்வாக மாறுது. ஒரு பர்டிகுலர் சம்மரில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு சிவியர் பிரெயின் இன்ஜுரி ஏற்படுது. ஸோ நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்றதே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ அந்த சம்மர் அப்போ என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு எதனால் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, எதனால் இவங்க எல்லாத்தையும் மறக்கிறாங்க, உண்மையிலேயே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இதை எப்படி இவங்க ரீகலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸில் பிடிச்ச விஷயம், இந்த சீரிஸ் தொடங்கின விதம். ஒரு தரமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் இந்த சீரிஸ் தொடங்கிச்சு. என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எதனால் அந்த சம்பவம் நடந்துச்சு, ஏன் என்னோட க்ளோசஸ்ட் கசின்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட என்னை பார்க்க வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட தான் இந்த சீரிஸ் தொடங்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகலெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஃபைனல் எபிசோடில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த எபிசோட் அப்படின்றது ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆன ஒரு எபிசோடாக இருந்துச்சு. அண்ட் லாஜிக்கலாகவும் ஒரு சூப்பராக முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ரிமைனிங் நடுவில் இருக்கக்கூடிய 6 எபிசோட்ஸ் இருக்குல்ல, இந்த எபிசோட்ஸில் இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த பசங்க ஒருத்தரோட லைஃப்லேயும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்க அம்மாக்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இந்த சிங்க்லேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களோட நேச்சர் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த 6 எபிசோட்ஸ் சொல்லியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆர்டினரியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பெரிய லெவலில் ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் போரிங்காகவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக அவங்களோட அம்மாக்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதே பெரிய லெவலில் இம்பாக்ட்ஃபுல்லாலாம் இல்லை, ரொம்ப ஆர்டினரியாக தான் இருந்துச்சு. அவங்களோட கிராண்ட் டேட் ஒருத்தரை காட்டுவாங்க. ஸோ அவரை போர்ட்ரே பண்ண விதம் மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு. மற்றபடி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் ஒரு பயங்கர கிரிப்பிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஒரு ஆர்டினரியான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான். ஒரு 2 எபிசோட் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் 8 எபிசோட்ஸ் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.